சென்னை மாநகராட்சி மேயராக பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்ட போது முதல் பெண் தபேதாரராக மாதவி என்பவர் நியமிக்கப்பட்டார். மேயருக்கு முன்னே செங்கோலை ஏந்தியும் கூட்ட நெரிசல் இல்லாமல் வழி ஏற்படுத்தி தருவதும் மேயருக்கு உதவியாக இருப்பதும் தான் தபேதாரின் பிரதான பணி. இந்த நிலையில் அலுவலகத்திற்கு உரிய நேரத்திற்கு வராமல் இருப்பது, உயர் அதிகாரிகளின் ஆணையை உதாசீனப்படுத்துவது, அலுவலக நடைமுறைகளை மீறுவது என வரிசையாக புகார்களில் சிக்கியதால் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கேள்வி எழுப்பி மேயர் பிரியாவின் தனி உதவியாளர் சிவசங்கர் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தபேதார் மாதவிக்கு மெமோ கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தபேதார் மாதவி சென்னை மேயர் அலுவலகத்திலிருந்து மணலி மண்டலத்திற்கு அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் பணியிட மாற்றத்தின் பின்னணியில் பெண் தபேதார் மாதவி உதட்டில் அதிகளவில் லிப்ஸ்டிக் பூசியதுதான் காரணம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேயர் பிரியாவின் உதவியாளர் சிவசங்கர் அனுப்பிய மெமோவில் அலுவலக நடைமுறைகளை மாதவி மீறியதாக எழுதப்பட்ட கேள்விக்கு, நீங்கள் லிப்ஸ்டிக் அணியக்கூடாது என கூறினீர்கள், ஆனால் நான் லிப்ஸ்டிக் அணிந்தேன், இது குற்றம் என்றால் லிப்ஸ்டிக் அணிய தடை விதித்து அரசு பிறப்பித்த உத்தரவை காட்டுங்கள் என மாதவி பதிலளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேயர் பிரியா செல்லும் இடங்களுக்கெல்லாம் அவருக்கு முன்னே பளீச்சென லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டும் தன்னை அழகாக காட்டிக்கொண்டும் மாதவி பந்தாவாக சென்றது மேயருக்கு புகைச்சலை ஏற்படுத்தியதாகவே தெரிகிறது. அது மட்டுமின்றி சென்னை மாநகராட்சி அலுவலகத்தின் ரிப்பன் கட்டடத்தில் மகளிர் தின விழாவின் போது பளீச்சென லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு தபேதார் மாதவி ஃபேஷன் ஷோவில் பங்கேற்று தனது திறமையை வெளிக்காட்டியிருந்தது மேயர் பிரியாவை எரிச்சலடைய செய்ததாகவும் தெரிகிறது. ஒருவரது தனிப்பட்ட விவகாரங்கள் பணியை பாதிக்காத வரை அதில் தவறேதும் இல்லை என்ற நிலையில் மாதவி லிப்ஸ்டிக் அணியக்கூடாது என மேயர் பிரியா கண்டித்ததாகவும், ஆனால் விதிக்கப்பட்ட பணியை சரியாவே செய்து வரும் மாதவி மேயரின் கண்டிப்பை உதாசீனப்படுத்தியதாகவும், அதுவே பணியிட மாற்றம் வரை விவகாரம் நீண்டதற்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. தபேதார் பணிக்கான டிரெஸ் கோடை மாதவி சரிவர கடைபிடித்து வந்த நிலையில் லிப்ஸ்டிக், ஹேர் கட் போன்ற கோட் ஆஃப் அப்பியரன்ஸ் பொதுவாக அலுவலக பணியாளர்களுக்கு பொருந்தாது. லிப்ஸ்டிக் போடுவது அவரவருக்கான தனிப்பட்ட விருப்பத்திற்கு உட்பட்ட விஷயம் என்ற நிலையில் அதில் தலையிடுவது மனித உரிமை மீறல் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி மாதவியின் லிப்ஸ்டிக் விவகாரம் சர்ச்சையாக வெடிக்க மாதவியின் பணி இடைமாற்றத்திற்கு லிப்ஸ்டிக் காரணமல்ல, பணியை சரிவர செய்யாததே காரணம் என மெமோ கொடுக்கப்பட்டு பணியிடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை மேயர் அலுவலகம் விளக்கம் அளித்திருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக மெமோவுக்கான பதில் மனுவில் கூடுதல் குறிப்பாக மாதவி குறிப்பிட்டிருப்பதன் மூலம் பணி இடமாற்றத்திற்கு லிப்ஸ்டிக் மட்டுமே காரணம் அல்ல என்பது தெளிவாகிறது. அந்த குறிப்பின் மூலம் சிலரிடம் பேசக்கூடாது என மாதவி நிர்பந்திக்கப்பட்டதாகவே தெரிய வரும் நிலையில் மேயர், துணை மேயர் இடையேயான மோதலையே மாதவியின் குறிப்பு எடுத்து காட்டுவதாக கூறப்படுகிறது. ஆரம்ப முதலே மேயர் பிரியாவுக்கும் துணை மேயர் மகேஷுக்கும் இடையே உரசல் நீடிப்பதாக மறைமுகமாகவே பேசப்பட்ட நிலையில் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் துணை மேயர் 2ஆம் வரிசையில் அமர வைக்கப்பட்டது. விழா முடிவதற்கு முன்பாகவே துணை மேயர் பாதியிலேயே கிளம்பியது மேயருக்கு மாநகராட்சி ஆணையர் வழங்கும் மரியாதையை துணை மேயருக்கு வழங்காதது போன்ற காட்சிகள் இருவருக்கும் இடையேயான மோதலை அப்பட்டமாக அம்பலமாக்கியது. இந்த நிலையில்தான் மேயர் தொடர்பான அன்றாட அலுவலகம் தொடர்பான தகவல்களை மாதவி துணை மேயர் மகேஷுக்கு தெரியப்படுத்தி வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேயர் பிரியா எந்தெந்த கோப்புகளில் கையெழுத்திடுகிறார், யார் யாரை சந்திக்கிறார், எங்கெல்லாம் செல்கிறார் போன்ற தகவல்களை தபேதார் மாதவி துணை மேயர் மகேஷுக்கு அவ்வப்போது தெரியப்படுத்தி வந்ததாகவும், அதுவே பணி இடமாற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.